அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். தீராத கஷ்டங்களை தினந்தோறும் நான் வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டே வரேன். எனக்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குது. இன்றைக்கி வாழ்க்கை மாறிடும், நாளைக்கு வாழ்க்கை மாறிடும்னு நானும் நம்பிக்கையின் பேரில் ஒவ்வொரு நாளாக கடத்திட்டே போகிறேன். ஆனால் எனக்கு எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குது. நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன்னே தெரியல. இதெல்லாம் முற்பிறவி கர்மவினை பயன்களா, இல்லை இப்போ நான் ஏதாவது தெரிஞ்சும் தெரியாமல் பாவம் செஞ்சுட்டேனா அப்படின்னு புலம்பி தவிக்கிறவங்களா நீங்கள் இருந்தீங்க. அப்படிங்கும்போது உங்களுடைய வாழ்க்கை ஒரே நாளில் மாறுவதற்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையானது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். யார் ஒருத்தங்க இதை செஞ்சாலும் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை மாறுவது உறுதி அப்படின்னு ஆணித்தனமாக என்னால் உத்தரவாதமும் கொடுக்க முடியும். ஏன்னா அப்படி இப்போ ஒரு நாளாக தான் இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது. நாளை மார்ச் மாதத்தின் 24ஆம் தேதி, பங்குனி மாதத்தின் 10ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கடன் பிரச்சனை தீர்வதற்கு, சொந்த வீடு மற்றும் மனை அமைவதற்கு, மேலும் நிலம் சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது அதற்கு, திருமணம் கைகூடுவதற்கு, வேலை கிடைப்பதற்கு, இதற்கெல்லாம் நம்ம ஒரு பரிகாரம் செய்யக்கூடிய நாள்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை நாளை சொல்லலாம். அதுவும் இது பார்த்திங்கன்னா பங்குனி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை. பங்குனி மாதம்னாவே முருகப்பெருமான் வழிபாட்டுக்குன்னு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரமாகட்டும், சஷ்டி திதியாகட்டும், உத்திர நட்சத்திரமாகட்டும் எல்லாமே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு நமக்கு சஷ்டி திதி இருக்குது. செவ்வாய்க்கிழமை நாளில் சஷ்டி திதி வரதே ரொம்ப ரொம்ப அற்புதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டுமே முருகனுக்கு உரியது, ரெண்டும் இங்கே ஒன்றா சேர்ந்து வருது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் பங்குனி சஷ்டி, வளர்பிறை சஷ்டி. வளர்பிறை சஷ்டினாவே வளமான வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாம் நம்ம முருகப்பெருமானிடம் கேட்டு பெற வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தேதி 24. இதில் வர 2யும் 4யும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் 6. 6 அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு நம்பர். 6 முகம் கொண்டவர், 6 கார்த்திகை பெண்களால் எடுத்து வளர்க்கப்பட்டவர், 6 படை வீடு கொண்டவர் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே போகலாம். முருகப்பெருமானுக்கு உரிய எண் பார்த்திங்கன்னா இந்த 6. இந்த 6ங்கிறது இந்த ஆங்கில தேதியினுடைய கூட்டுத்தொகையில் வந்திருக்குது. இப்படி செவ்வாய்க்கிழமை, அதே போல் சஷ்டி திதி, அதே போல் 6ங்கிற எண் சேர்க்கை எல்லாமே இந்த நாளில் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் 19ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள், இந்த 9 நாட்களுமே பார்த்திங்கன்னா வசந்த நவராத்திரி நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். வசந்தம் வாழ்க்கையில் ஏற்படணும்னு நினச்சா இந்த 9 நாள்லேயுமே நான் ஒன்று எழுதுங்க, ஒன்று சொல்லுங்கன்னு தனித்தனி பதிவுகள் எல்லாம் கூட போட்டிருந்தேன். அதில் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறீங்க அப்படின்னு தெரியல. பரவாயில்ல, அதில் வரக்கூடிய இந்த விசேஷமான நாட்களையாவது நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அப்போ இது வசந்த நவராத்திரியில் வரக்கூடிய சஷ்டி ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ பொதுவாக சஷ்டி திதி அன்னைக்கு நிறைய பேர் விரதம் வழிபாடு செய்வீங்க. ஒரு சிலர் விரதம் இருக்காமல் காலையில் விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு முருகப்பெருமானை வணங்கிட்டு உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அது மாதிரி போய் பார்ப்பீங்க. இப்படி எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் செய்யாவிட்டாலும், விரதம் இருந்தாலும் இருக்காவிட்டாலும், இப்போ நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா போதும். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே உங்களுடைய தலைவிதியே மாறும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் சொல்ல போகிறத செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ரூல்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைமில் பெண்கள் செய்யலாமான்னா குளிச்சுட்டு தாராளமாக இதை செய்யலாம். சரி, என்ன செய்யணும்னு பார்த்துடலாம். நாளைக்கு காலையில் நீங்கள் எழுந்து குளிச்சுருங்க. இப்போ முருகப்பெருமான் வழிபாடு வீட்டில் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா முருகப்பெருமான் படத்தை தூய்மைப்படுத்திட்டு 6ங்கிற எண்ணிக்கையில் சந்தன குங்குமம் இட்டுக்கோங்க. விக்கிரகம் வச்சுருந்தீங்கன்னா 6 பொருட்களால் அபிஷேகம் செஞ்சுக்கோங்க. சந்தன குங்குமம் இட்டுக்கோங்க. முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான செவர்லி பூக்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க. அடுத்தது வெற்றிலை தீபமோ அல்லது ஓம் விளக்கு தீபமோ எது உங்களுக்கு வசதிப்படுதோ அதை நீங்கள் ஏற்றி வைங்க. இல்லைங்க, நான் காலையில் சும்மா சாதாரணமாக தான் வழிபாடு செய்வேன், மாலை நேரத்தில் தான் நான் சஷ்டிக்கு உண்டான வழிபாடு செய்வேன் அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடியதை நீங்கள் மாலை நேரத்தில் கூட செய்யலாம். இல்லைன்னா காலையில் உணவு எது எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ விரதம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா மாலை நேரம் வரைக்குமே உணவு எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ காலையில் சிம்பிளாக வழிபாடு செஞ்சுட்டு நான் சாப்பிட்ருவேன் அப்படிங்கிறவங்க குளித்து முடிச்சதையுமே இதை செய்யறது அப்படிங்கிறது நல்லது. இப்போ நீங்கள் சுத்தமாக இருந்தீங்கன்னா பூஜை அறையில் உட்காந்துட்டு இதை சொல்லுங்கள். இல்லைன்னா
நீங்கள் ஹாலில் உட்காந்துட்டு வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி சொல்லுங்கள். இப்போ ஒரு வரி வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதை நீங்கள் 6 முறை வந்துட்டு சொல்கிறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும். சரி, அது என்ன அந்த ஒரு வரி அப்படின்னு வந்து பார்த்தலாம். ஓம் சௌம் சரவணபவாய நமக. ஓம் சௌம் சரவணபவாய நமக. ஓம் சௌம் சரவணபவாய நமக. பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரம்னு பார்க்கும்போது சரவணபவ அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். அதுலேயும் கிருத்திகை அல்லது சஷ்டி திதியில் சரவணபவாய நமகன்னு சொன்னாலே முருகனுடைய மனம் குளிர்ந்து நம்ம வேண்டியதையெல்லாம் கொடுப்பாருன்னு சொல்லலாம். இந்த இடத்துல நம்ம முருகப்பெருமானுக்குரிய பீஜ மந்திரத்தையும் வந்து பயன்படுத்தியிருக்கிறோம். ஓம் சௌம் அப்படின்னு வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? அதனால் அற்புதமான பலன் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். இது 6 முறை சொல்கிறதுக்கு உங்களுக்கு 1 நிமிஷம் கூட ஆகாது. அதனால் இப்போ பீரியட்ஸில் இருந்தீங்கன்னா குளிச்சு முடித்த பிறகு வடக்கு திசை பார்த்த மாதிரி ஹால்லேயே உட்காந்து இது 6 முறை வந்து சொல்லுங்கள். சுத்தமாக இருக்கிறீங்கும்போது நீங்கள் விளக்கேற்றுற பழக்கம் இருந்துச்சுன்னா காலையில் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு அங்கேயே உட்காந்து இதை நீங்கள் 6 முறை சொல்லுங்கள். இல்லைனா குளிச்சுட்டு வந்ததுமாவது வெறும் வயிற்றில் உணவு எதுவும் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இது 6 முறை வந்து சொல்லுங்கள். ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க, அதாவது நான் சாப்பிட்டதுக்கப்புறமா தான் பார்க்குறேன் அப்படிங்கும்போது நீங்கள் அசைவம் சாப்பிட்லன்னா நாளைய நாள் முடியறதுக்குள்ளார நீங்கள் எப்போ வேணாலும் சொல்லலாம். அசைவம் சாப்பிட்ருந்தீங்கன்னா இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லக்கூடாது. இப்போ நமக்கு சஷ்டி திதி பார்த்திங்கன்னா இன்று இரவு 9:55 போதே தொடங்கிடுது. இது நாளை இரவு 7:30 வரைக்கும் இருக்குது. அப்போ நீங்கள் 7:30க்குள்ளே அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டு சொல்கிறது நல்லது. அதுக்கு மேலேனாலும் சொல்லலாம். என்ன, செவ்வாய்க்கிழமை வழிபாடு செஞ்சதுக்கான பலன் தான் கிடைக்கும். செவ்வாயோட சஷ்டியும் சேர்ந்துருக்கிற பலன் கிடைக்கணுன்னா திதி முடியறதுக்குள்ளே சொல்கிறது அப்படிங்கிறது நல்லது. ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த ஒரு வரியை 6 முறை சொல்லுங்கள். நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாரையே உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அற்புதம் வந்து நடக்கும். முருகப்பெருமானுடைய அருளால் உங்களுடைய தலையெழுத்தே மாறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்பிக்கையோடு சொல்லி பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.